முட்டை பாஸ்தா மேகி மசாலா வச்சு பண்ணலாமா? தாவால 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தூளா கட் பண்ண 5 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், 1 தக்காளி, இது கூட 1 குடமிளகாயை இந்த மாதிரி தூளா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. அடுத்து இந்த மேகி மசாலாக்காக மேகி பாக்கெட் வாங்கி மசாலாவை மட்டும் எடுத்து இதுல யூஸ் பண்ண செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இதுல நம்ம வேக வச்சிருக்கிற பாஸ்தாவை உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நான் பாஸ்தா வேக வைக்கும் போது 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சிருந்தேன். சோ உங்களுக்கு பத்தலனா இன்னும் கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலேயே நீங்க 3 முட்டையை உடைச்சு உள்ள ஊத்திக்கோங்க. இது கூட சேர்ந்து கலந்து வந்தாதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க தனியா ஸ்கிராம்பிள் பண்ணி சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல பாஸ்தாவை கிளறினீங்கன்னா ஒவ்வொரு பாஸ்தாவோடையும் முட்டை ஒட்டி இருக்கும். அதே நேரத்துல உதிரியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலி கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு சுட சுட சர்வ் பண்ணி பாருங்க. செமையா இருக்கும். எப்படி?